بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد சூரா அல் அஸ்ர். இப்போ நாங்கள் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இதுவும் நாங்கள் அடிக்கடி ஓதுகிற சூறா. இது 3 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா, ஆனால் மிக பிரம்மாண்டமான கருத்துக்களை உள்ளடக்கிய சூறா. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, மனிதர்கள் இந்த சூறாவை மட்டும் நல்லா ஆழ்ந்து உற்று நோக்கி சிந்தித்தாலே அது அவர்களுக்கு போதுமாக இருக்கும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் இப்னு கஸீரில் இதை எழுதுகிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் சூரா அல் அஸ்ர் வல் அஸ்ர். இது மக்காவில் இறக்கி அருளப்பட்ட சூறா. சூரா மக்கியா, 3 ஆயத்துக்களை கொண்ட சூறா. குர்ஆனுடைய அந்த ஓர்டரில் 103வது சூறா. 103வது சூறா. மக்கள் இந்த சூறாட விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிற செய்தி தஃப்ஸீருல் இமாம் ஷாஃபியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், அப்போ இந்த சூறா சம்பந்தமாக அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அது முக்கியமான சூறா என்பதாக. இப்போ அந்த வகையில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து இது மிகவும் பிரபல்யமான ஒரு கருத்து இந்த சூறா சம்பந்தமாக. ரைட், இப்போ இந்த சூறா அல் அஸ்ர் அல் அஸ்ர் அல் அஸ்ர்னு சொன்னால் காலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அத்தஹரத்துன்னு சொல்கிறாங்க தஃப்ஸீரில். இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அத்தஹர் காலம். ஏன் தஃப்ஸீரில் இன்னும் சில அறிஞர்கள் இதை அசர் நேரத்தையும் சொல்லுவாங்க. அப்படியும் சில தஃப்ஸீருடைய அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பொருத்தமான கருத்து வந்து காலம், நேரம். சரியா? ரைட், அடுத்து பாருங்க, இந்த சூறா தஃப்ஸீர் அல் பகவி, தஃப்ஸீர் சாதி, அதாவது சில அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும்பொழுது அல் அஸ்ர் வல் அஸ்ர் வல் அஸ்ர். இப்போ அல் அஸ்ர்னா சொல்லணும். பொதுவாக அரபுல வந்து எந்த ஒரு சொல்லும் ஜெய்துன் அம்ருன் அந்த லம்மத்தை இப்படி தான் முடியும். நினைச்சா நம்ம சொல்லும்போது எந்த பேராக இருந்தாலுமே அப்படி தான் முடிப்போம். முன்னால் உள்ள சில சொற்கள், அது மாதிரி சில இதுகளை ஃபியல்கள், வினை சொற்களை வச்சு அது பின்னால் மாறும். அதனால தான் வல் அஸ்ரின்னு வந்திருக்குது. சரியா? இப்போ பாருங்க, அல் அஸ்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க அத்தஹர். அதே மாதிரி ரப்புல் அஸ்ர்ன்ற கருத்தையும் சொல்லுவாங்க, காலத்துடைய ரப்பின் மீது சத்தியமாக. அதே மாதிரி கால் அல் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மின் பாதி ஜவாலி ஷம்ஸ் இலா குரூபிஹா, அதாவது ஜவாலு ஷம்ஸ் சூரியன் ஜவால் கொஞ்சம் சாஞ்சதில் இருந்து மக்ரிப் வரைக்கு அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கால முகாத்தில் சலாத்துல் அஸ்ர் அப்படின்னு இப்படி தஃப்ஸீரில் இப்படி சொல்லுவாங்க. ரைட், இதில் சரியான கருத்து என்னென்றால் காலம். இப்போ அசர்னா அசர் தொழுகை, அசருடைய நேரத்தையும் சொல்லுவோம், அசர்னா காலம்னு சொல்லுவோம். விளையாசானே? அப்போ இந்த இடத்துல இப்போ கருத்தை எது பொருத்தமானது என்பதை தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் பல கருத்துக்களை சொல்லி அதில் சரியானதை நம்ம எடுப்போம். விளையாசானே? இப்போ துஹர்னு சொல்லுவோம், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ் தொழுகையுடைய நேரங்கள். இப்போ மக்ரிப் சூரியன் மறைகிற நேரம், அது மாதிரி ஃபஜ்ர் காலையில், விடியற் காலை சொல்லுவோம். அப்போ இந்த காலங்களை வச்சு அந்த பேர்கள் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே அல் அஸ்ர் காலம், அல் அஸ்ர்னா காலம். பொதுவாக வல் அஸ்ர் வாவ் ஒன்று போடப்பட்டி முன்னால்.
ஏன் வாவு போடப்பட்டி? வாவுல் கசம், சத்தியத்துக்காக. அல்லாஹு தாலா இது ஒரு அடிப்படை. அல்லாஹ் எல்லாவற்றின் மீது சத்தியம் செய்வான். ஆனால் நாங்கள் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். வல்லாஹி, அதான் அடிக்கடி சத்தியம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே சத்தியம் பண்ணுறது நல்லதில்லை. நல்லதா? அடிக்கடி சத்தியம் பண்ணுறது, ஏதாவது ஒரு தேவை இக்கட்டான சூழ்நிலை வந்தால் சத்தியம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வல்லாஹி வல்லாஹி அப்படின்னு இருக்கவும் கூடாது. இப்போ அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணுற நிறைய இடங்கள்ல. அப்போ அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக பெருமதியான ஒன்றாக, மனிதனுக்கு அதை உணர்த்துறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். தானே? அப்போ அந்த வாவ் சத்தியத்தை குறிக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக, பில்லாஹி, தல்லாஹி, சத்தியம் தான். அப்போ அது சத்தியத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அப்போ வல்லாஹி, அது மாதிரி வ என்பது வ அந்த வார்த்தை சத்தியத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அது அந்த மொழிநடையை பொறுத்து வ இன்னும் ஜா ஸைதுன் வ அம்ருன் அப்படின்னா என்ன? ஸைதும் அம்ரும் வந்தார்கள். இப்போ வ என்பது இன்னும், மேலும், அவரும் இவரும் அப்படி சேர்ந்து, ம உடன் அல்லது சேர்ந்து இன்னும் என்ற கருத்தில் வரும். ஹை, இப்போ பாருங்க, இங்க வாவ் சத்தியம் செய்வதற்காக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ரி, வல் அஸ்ரின்னு தான் நிறுத்தும் பொழுது வல் அஸ்ர் அப்படி நிறுத்துவோம். இப்போ பாருங்க, நீங்கள் ஹரக்கத் ராக்கு கசரா வச்சிருப்பாங்க, வல் அஸ்ரி. இப்போ சேர்த்து ஓடும் பொழுது வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஹுஸ்ரின் சேர்த்து ஓடும்போது லஃபீ ஹுஸ்ரின் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். ரைட். இப்போ இந்த 3 வசனம் தான் இருக்குது. அப்போ வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். வாவ் வந்துன்னா பின்னுக்கு கஸ்ரா வரும், அதுதான் அது வல் அஸ்ரி. கடைசியில் இந்த வாவ் வந்தால் பின்னுக்கு இப்போ ஹர்ஃபு ஜார்னு சொல்லுவாங்க, ஹர்ஃபு ஜர்னு சொல்லுவாங்க. இப்போ அலாண்டு வந்தா, பி வந்தா, இந்த சொற்களுக்கு முன்னாடி ஃபீ வந்தா, இப்போ சும்மா இருக்க அல் பைத்துனா என்ன? அல் பைத்துண்டா வீடு. இப்போ ஃபீ வந்தா எப்படி சொல்லுவோம்? ஃபில் பைத்தி, ஃபில் மஸ்ஜிதி. இப்போ ஒன்றுக்கு முன்னால் அலா வந்தாலும் அப்படிதான், அலல் பைத்தி, அலல் மஸ்ஜிதி, அலல் மக்தபி, அலா. அப்போ இந்த இடத்துல வாவும் அதே மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ வல் அஸ்ரி, வல் அஸ்ர். அப்போ அதே நேரம் கருத்து என்ன வரும்? கருத்து காலத்தின் மீது சத்தியமாக. உலகத்தில் இந்த ஒரு மனிதன் காலத்தில் பெருமதியை விளங்கினான் என்றால் அதை வீணடிக்க மாட்டான். காலத்தில் ஒரு மனிதன், ஒரு காலத்தில் மனிதன் அதை பெருமதியை விளங்கினால் வெற்றி பெறுவான். விளங்குனா அதை எதில் செலவழிக்கிறோமோ அதில் செலவழிப்பான். அதுதான் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். இந்த காலத்தையுமே சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான், இந்த காலத்தில் விஷயத்தில் ஒருத்தன் வேறு விஷயத்தில் நஷ்டம் போனால் திரும்ப லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்தாலும் திருப்பி எடுக்கலாம். காலத்தை திருப்பி எடுக்கல. ஒரு நொடி போனால் போனது, அதை எப்படி செலவழிக்கிறோங்கிறத பார்க்குறது தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்றா, மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் காசு பணத்தில் விஷயத்தில் அல்லது பொருளாதாரத்தில் விஷயத்தில், அடுத்த ஏனைய விஷயங்கள்ல அல்ல. அதில் நஷ்டத்தில் இருக்கலாம், லாபத்தில் இருக்கலாம். அவன் அது கூட அவனுக்கு வெற்றியை தரும். காலத்தை வீணாக்கிட்டான். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மனிதனே நீ சில நாட்களினுடைய தொகுப்பு உனக்கு அல்லாஹ் தஆலா எண்ணி ஒரு 10,000 நாள் 20,000 நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, அந்த நாள் முடிஞ்சதோட நீ முடிஞ்சு. நீ எண்ணப்பட்ட சில மூச்சுக்களினுடைய தொகுப்பு. அவர் சொல்ல நாட்கள், சில நாட்கள், மனிதனே நீ சில நாட்களினுடைய தொகுப்பு. அந்த நாட்கள் முடிஞ்சா நீ முடிஞ்சு, உன்ட ஆயுள் முடிஞ்சுது, அதோட அவ்வளோதான். அது கூட திருப்பி வரையலாது. எவ்வளோ கெஞ்சினாலும் கதறினாலும் திருப்பி வரையலாது. யாரெல்லாம் ஒரு நொடி, ஒரு செகண்ட் உலகத்துக்கு வாரேன், கடைசியாக ஒரு ஆசை சொல்லிடுறேன், முடியாது. போட்ட மாதிரி மூத்தா போவாங்க. பல ஆசைகள் இருக்கும், ஆனால் மூத்தாயிடுவாங்க. அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மனிதன்
சில எண்ணப்பட்ட நாட்களினுடைய தொகுப்பாக இருக்கிறான். நீ சில எண்ணப்பட்ட நாட்கள், உனக்கு அல்லாஹு தாலா ஒரு 1,00,000 மூச்சையோ 2,00,000 மூச்சையோ அல்லாஹ் எண்ணி தந்திருக்கிறான்னா அதுக்கு மேலே ஒரு மூச்சு நீ விட மாட்டாய். நீ 3,00,000னா 3,00,000 மூச்சு 3,00,000 மூச்சு நீ விட்டுட்டால் 3,01,000 என்பது உனக்கு இல்லை, அதோட நீ முடிச்சு. திரும்ப ஒரு மூச்சு அல்லாஹ் இடத்துல நீ கேட்டு அல்லாஹ் தரப்போறது இல்லை. அஜல் வந்துட்டால் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அப்போ காலம் பெருமதியானது. காலம் அதுக்கு எதையுமே ஒப்பு காட்ட இயலாது. அது இதை போல அதை போல அப்படின்ட்டு அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமதியானது, காலம் மிக பெருமதியானது. ஒரு மனிதன் இந்த காலத்தில் செய்கிற விடயங்களில் மிக பெரியது அவன் பயன்படுத்துகிற அந்த காலத்தை பயன்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட நிலை அது. காலத்தை பயன்படுத்துவதில் மிக உச்சகட்டமாக அவன் பயன்படுத்தியிருக்கிறான் என்பது எந்த நிலை? சொல்லுங்க. அல்லாவை அறிகிற சந்தர்ப்பங்கள், அல்லாவை அறிகிற சந்தர்ப்பம், அல்லாவை அறிகிற சந்தர்ப்பம், கடமையான தொழுகை இதில் செலவழிக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக செய்கிற தர்மங்கள், அல்லாஹ்வுக்காக செய்கிற வணக்க வழிபாடுகள், இது ஒரு பகுதி. ரெண்டாவது, அதையெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய அல்லாஹ்வை அறிகின்ற அறிவு இருக்குதே, அதற்காக செலவழிக்கின்ற நேரம், அதற்காக செலவழிக்கப்படுகிற நேரம் அதைவிட பெருமதியான ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்து எதை படிக்கிறீங்க? அல்லாஹ் படிக்கிறீங்க, அல்லாஹ் அறிகிறீங்க, அல்லாஹ்வோட வார்த்தையை விளங்குறீங்க. இந்த 2 மணித்தியாலங்கள் நாளை மறுமையில் நெருக்கப்படும் பொழுது நம்ம கை சேதப்படுவோம். அல்லாஹ் அப்படி ஆக்கக்கூடாது. நாங்கள் ஆசை வைப்போம், இத்தனை 2 மணித்தியாலங்கள் என்ற வாழ்க்கையில் இன்னும் நிறைய வந்திருக்க கூடாதா? ஏண்டா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு சொர்க்கத்து இன்பம் என்றா அது என்ன? அல்லாஹ் அறிகிறது, மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ் அறிகிறது. உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்துக்குள் நுழையாதவர் நாளை மறுமையின் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ஸலஃபுஸ் ஸாலிஹீன் நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது என்ன என்று சொன்னால் அல்லாஹ் அறிகிற இன்பம். அல்லாஹ் அறிகிற இன்பம் ஒரு சொர்க்கத்து இன்பம் போன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, சொர்க்க பூங்காக்களின்பால் நீங்கள் நடந்து போனால் நீங்கள் அதில் மேய்ஞ்சு கொள்ளுங்கள், நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். கீழ ஒமா ரியாதுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் பூங்கா உலகத்தில் இருக்குதா யா ரசூலல்லாஹ், அது என்னென்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் பற்றி பேசுகிற இடங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் பூங்காக்கள். இது இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் பற்றி பேசுகிற இடங்கள் எல்லாமே திக்ருடைய சபைகள் தான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற மிஸ்கீன்கள் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற சில மிஸ்கீன்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பத்தை அடையாமலே மரணித்து விடுகிறார்கள். அது என்ன என்று அவர்கிட்ட கேட்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பத்தை அனுபவிக்காமலே மரணித்து விடுகிறார்கள், அவங்க தான் உலகத்தில் இருக்கிற மிஸ்கீன்கள், ஏழை மக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு அவங்ககிட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை அறிகிற அந்த இன்பம் இருக்குதே, அந்த அதில் கிடைக்கிற நிம்மதி இருக்குதே, அதை அவங்க அடைஞ்சு கொள்ளாமலே மூத்தாகிட்டாங்கன்னா அந்த இன்பத்தை அனுபவிக்காம தானே மூத்த போய்க்கிறாங்க. அப்போ எனவே அந்த சந்தர்ப்பங்கள், அப்போ எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது என்பது, அல்லாஹ் அறிகிறது என்பது, அல்லாஹ்வோட சிந்தனையோடு இருக்கிறது என்பது, அல்லாஹ் அறியத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் விரிவாகும், விசாலமாகும். அந்த உள்ளத்தில் தான் அல்லாஹ்வுடைய அந்த அன்பு ஊற்றெடுக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு ஊற்றெடுக்கும். வேறு அல்லாஹ்வை அறிகிறது, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முக்கியமான அறிஞர், அல்லாஹ்வை அறிகிறதுக்கு அல்லாஹ்வோட வார்த்தையை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ்வை அவன்ட வார்த்தையை கொண்டு அறியாமல் அதை விட வேற ஒன்று ஏதாவது இருக்குதா? எனவே அல்லாஹ்வோட வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அறிகிற மனிதர்கள், அவங்களுக்கு கிடைக்கிற இன்பம் இருக்குது, அதை இந்த உலகத்தில் யாரும் அடைஞ்சு கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான்டா, காலம் எவ்வளோ பெருமதியானது, அந்த காலத்தை நாங்கள் எதுக்கு செலவழிக்கணும்?
இப்போ வளமை போன்று அசல்லேருந்து மகரிப் வரைக்கும் நம்ம ஏதோ செய்வோம், டீ குடிப்போம், அவங்களோட பேசுவோம், இவங்களோட பேசுவோம், ஃபோன் வரும், ஃபோனில் ஏதாவது பார்ப்போம், அல்லது யாருக்காவது கால் பண்ணி பேசுவோம், தவறுண்டு இல்லை. ஆனால் இது நாளை உங்கள் மீசான பாரமாக்குற இந்த கல்வி, அல்லாஹ்வை அறிகிற, உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பத்தை அடைகிற, உலகத்தில் அறிவால் ஒரு மனிதன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஃபர்லான வணக்கங்களுக்கு பிறகு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, ஃபர்லான வணக்கங்களுக்கு பிறகு, கடமையான வணக்கங்களுக்கு பிறகு உயர்ந்த ஒன்று இருக்குமாக இருந்தால் அது இல்ம், அறிவை தேர்வு. இல்மிலே சிறந்த இல்ம் எது? அல்லாஹ்வோட வார்த்தையை, அல்லாஹ்வை அறிகிறது. இப்போ அல்லாஹ்வை அறிய மனிதன் செலவழிக்கிற நேரம் இருக்குதே, அது அவன்ட மீசான அப்படியே பாரமாகும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம்ன்ற வார்த்தை அந்த மீசான பாரமாக்குதுண்டா, அல்லாஹ்ட புகழ், அல்லாஹ் மகத்தானவன், அல்லாஹ்வை விளங்கி தஸ்பீஹ் செய்கிற ஒரு வார்த்தை மீசான பாரமாக்குதுண்டா, 2 மணித்தியாலங்கள் அல்லாஹ்ட கலாமோடு இருக்கிற அந்த மணி நேரங்கள், அந்த சிந்தனைகள், அது எவ்வளவு ஒரு மனிதனுடைய மீசான பாரமாக்கும். அப்போ எனவே இப்படி ஒரு மனிதன் காலத்தை பிரயோசனப்படுத்துறதுல முதன்மையானது அல்லாஹ்வை அறிகிறதுக்காக செலவழிக்கிற நேரம். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் நிறைய சத்தியம் பண்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன், அதே மாதிரி வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والضحى والليل إذا سجى والليل إذا يغشى எல்லாம் والسماء, இப்படி அல்லாஹ் நிறைய சொல்ல. والسماء ذات البروج والسماء والطارق, சத்தியம். அப்போ எல்லாம் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணான். வத்தீனி, அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் தானே. அதே மாதிரி அல்லாஹ் வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக. அதிகாலை பெருமதியானது. அதிகாலை அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துக்கு யா அல்லாஹ் காலை வேளையில், காலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு காலை வேளையில் பரக்கத் செய்வாயாக. இது ஒரு 35 கிரந்தத்தில் வருது இந்த ஹதீஸ். அப்போ பரக்கத் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அது எது 10 இரவுகள்? எதிர துல்ஹிஜ்ஜாட அரஃபா எல்லாம் வருது, முதல் 10 தினங்கள். சரி, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அப்போ அந்த 10 தினமும் பெருமதியானது. அப்படி அது மாதிரி நிறைய அல்லாஹ் தஆலா வல்லைல், இரவு மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸி வல் கமரி, சூரியன் மீது, வல் கமரி, அல் கமர் என்ன? சந்திரன். அப்போ அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான் எல்லா பொருட்கள் மீதும். அவன் படைத்த அற்புதமான பொருட்கள், மனிதர் பார்த்து வியந்து போகிற படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஆனால் மனிதன் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். உங்கள் மேலே சத்தியமா, அம்மா மீது சத்தியமா, பாப்பா மீது சத்தியமா, அது பிள்ளை இந்த படத்தை சினிமா இதில் பார்த்து பார்த்து இந்த உம்மா மீது சத்தியமா, உங்கள் மேலே சத்தியமா, புள்ள மேலே சத்தியமா, ஷிர்க் கூடாது. அல்லாஹ் மீது சத்தியம் செய்யக்கூடாது. நிறைய அப்படி பழகி வச்சிருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. ஹைர் வேலை வல்ல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னா அல்லாஹ் சத்தியம் செய்வான். எங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அல்லாஹ் எப்படிப்பட்டவனுக்கு நமக்கு தெரியும். ரைட், பாருங்க அல்லாஹ் சொல்றான் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். லஃபீ குஸ்ரின் நிறுத்தும்போது அப்படி சொல்லக்கூடாது. லஃபீ குஸ்ர், குஸ்ர் லேசா, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அப்போ இன்னல் இன்சான நிச்சயமாக, இன்னண்டா என்ன? இன்னடா நிச்சயமாக, அன்ன அன்னையா அதுதான். இன்னண்டா ஆரம்பத்தில் வரும், நடுவில் அன்னண்டு வரும், அந்த இலக்கணத்துக்கு வரும், அவ்வளோதான். இன்னையும் அன்னையும் இன்னண்டு பெரும்பாலும் இன்னண்டு வந்தால் ஆரம்பத்தில் வந்தால் இன்ன, நடுவில் அண்ணன், அது அரபு இலக்கணத்தோட சம்மந்தப்பட்டது. அல்லது காலண்டு பின்னுக்கு இன்னண்டு இன்ன வரும், அண்ணண்டு வராது, காலை வந்தால். அப்படி அந்த அரபுக்குண்டு அந்த இலக்கணங்கள் இல்லை. அப்போ இன்ன அன்ன ரெண்டுமே நிச்சயமாக. இன்னல் இன்சான, இன்சான் மனிதன். அப்போ இந்த இடத்துல இன்சான் ஒரு மனிதனை சொன்னாலும் அந்த இனத்தை குறிக்குது.
ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அவன் எங்கே இருக்கிறான்? நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணி போட்டு முதலாவது சொல்வது என்ன? மனித நஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ நஷ்டங்கிறது உண்மையான நஷ்டம் எது தெரியுமா? உண்மையான நஷ்டம் எது சொல்லுங்க. உண்மையான நஷ்டம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? உண்மையான நஷ்டம், சிலர் ஒரு பரீட்சையில் சித்தி அடையாட்டி அதை நஷ்டமாக நினைப்பாங்க. வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சால் நஷ்டமாக நினைப்பாங்க. எதையாவது ஒன்று இழந்தா நஷ்டம் நினைப்பாங்க. உண்மையான நஷ்டம் எது சொல்லுங்க. இந்த உலகத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதுக்காக படைச்சானோ அதை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? லியஅபுதூன், வணங்குறதுக்காக. இந்த லியஅபுதூன் என்பதுக்கு பல தஃப்சீர்கள் இருக்குது. அதில் சிறப்பான ஒரு தஃப்சீரை ஷேഖுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இல்லா லியுவஹிதூன். இபாதத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? அஸ்லுல் இபாதா, இபாதத்தின் அடிப்படை என்னென்னா அல்லாஹ் ஒருமைப்படுத்துறது. அல்லாஹ் ஒருவன் என்ற அப்படி முழுமையான நம்பிக்கை அதை அறிந்து விளங்கணும். இல்லைன்னா ஷிர்க் வந்துடும். ஷிர்க் வந்துட்டால் இபாதத்தே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ எனவே அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்தி வணங்குறதுக்காக படைச்சிருக்கிறான். அப்போ இன்றைக்கு இந்த வணக்கம் இபாதத்தின விஷயம் எல்லாம் டைம் கிடைச்சா செய்வோம். ஆனால் தேவைண்டு அல்ல சிலதை வச்சிருப்பான், அதை வாழ்க்கையில் நோக்கமாக்கிட்டாங்க. நோக்கம் நல்லா வச்சிருக்கிறது தேவையாக்கிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் என்னத்துக்கு? அது தேவை. தொழுகை இபாதத் செய்கிறதெல்லாம் நோக்கம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் சாப்பிடவும் குடிக்குவோமா? இல்லை. வணக்கம் செய்கிறதுக்கு அல்லாஹ் தாலா உடம்புல ஆரோக்கியம் தேவை, சாப்பாடு தேவை, இதை சொல்கிறான். அப்போ எனவே நோக்கத்தை தேவையை நோக்கமாக்கிற கூடாது. இன்றைக்கி எல்லாம் செய்ய டைம் இருக்கும், எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனால் இபாதத் செய்யறதுக்கு டைம் இருக்காது. தொழுகிறதுக்கு, வணக்கங்கள் செய்கிறதுக்கு, துவா கேட்கறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு. சிலவங்க குர்ஆன் எடுத்து மாதக்கணக்காகும், குர்ஆனை தொட்டும் பார்க்க மாட்டாங்க. பிஸி ஆகிட்டு அல்லாஹ்வுடைய கலாமை தொடாமல், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதாமல் ஒரு நாள் கழிகிறதெல்லாம் மின்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அல்லாஹ் அறியாமலே இந்த வாழ்க்கையை இப்போ நம்ம தொழுகிறோம் தானே. இப்போ நான் ரொம்ப ஆழமாக இப்னு கசீர் குர்துபின்னு உள்ளுக்கு இன்னும் போகாமல் நான் சும்மா விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம அன்றாடம் தொழுகிறோம் தானே. தொழும் பொழுது இந்த சூறாக்களை ஓதுணும் தானே. இப்போ ஒருத்தருக்கு 35 வயசு ஆகிக்கும், சிலவங்களுக்கு 40 ஆகிக்கும், சிலவங்களுக்கு 45 ஆகிக்கும், சிலவங்களுக்கு 50 வயசு ஆகிக்கும். இப்போ இந்த இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த தொழுகையில் ஓதுகிற சூறாக்களை விளங்கி ஓதுறோமா? உண்மையிலே இப்போ இந்த இன்பத்தை நான் ஒரு 20 வயசில் அடைஞ்சிருந்தான் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானே. உண்மையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை அப்போ தரையில் இப்போ தந்திருக்கிறான்னு அல்ஹம்துலில்லாஹ், அதை விட்டுறக்கூடாது. அல்லாஹ் அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையுரிதில்லாஹு பி ஹைரன் அதாவது அஸ்ஸலஹு. யார் அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் அஸ்ஸலஹுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்ன அஸ்ஸலம். அப்போ சஹாபா கேட்டாங்க, அப்படின்னு என்ன யார சொல்லலாம்? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் போகிற போக்கில் இருந்து அல்லாஹ் அவன் அப்படியே மாற்றி நல்லமல் செய்ய வைப்பான், அதுக்கப்புறம் அப்படியே மௌத்தாக்குவான். இது அல்லாஹ் விரும்புகிறவங்களுக்கு அல்லாஹ் செய்வான். எப்படியோ வாழ்ந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு வகுப்பு, திடீர்னு ஒரு மார்க்கம், திடீர்னு ஒரு அறிவு, திடீர்னு அல்லாஹ் பற்றி ஒரு இல்ம் கிடைக்கும், அதில் ஈர்க்கப்படுவாங்க, அதில் அப்படி உள்ளத்துக்கு கொண்டு வருவாங்க, அதில் ஒரு முஹப்பத் அன்பை ஏற்படுத்துவாங்க, அப்படியே இறுகி போய் அதில் பிணைப்பை ஏற்படுத்துவாங்க. அப்படியே அந்த அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கும்போது அல்லாஹ் அவங்கள கைப்பற்றுவான். இது அல்லாஹ் நாடினவங்களுக்கு அல்லாஹ் செய்வான். சிலவங்க என்ன செய்வாங்க, அமல் செஞ்சு அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கு மட்டும் ஒரு முளம் இருக்கும், நரகவாசியில் அமல் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் பயந்து வாழணும். எல்லா நிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய சொத்து இந்த இல்ம். எல்லாமே நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு எங்கேயுமே இல்ம் எடுக்கலாம். ஃபோனில் அடித்தா பார்க்கலாம், அதில் பார்க்கலாம், இப்படி எங்கேயும் பார்க்கலாம். இன்றைக்கி இல்மு பரவி கிடக்குது. ஆனால் உண்மையான இல்ம் என்பது அது கையில் குர்ஆன் எடுத்து, அதே மாதிரி மஸ்ஜிதுடைய சூழலில், மலக்குமார்களோட சூழலில், ஒரு ஆலிம்கிட்ட, ஒரு அறிஞர்கிட்ட, நான் என்ன சொல்லல பொதுவாக சொல்கிறேன், ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட, அதை இல்ம அறிஞ்சவங்கள்ட்டேருந்து நேரடியாக நம்ம படிக்கிறது, அந்த ரூஹானியத், அந்த உயிரோட்டம், அந்த உள்ளட்சம், அதில் கிடைக்கிற இன்பம், அதில் கிடைக்கிற ஆனந்தம் வேறு எதுலேயும் கிடைக்காது. அப்போ இப்படி ஒரு நிலை இருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார்.
இல்லைண்டா ஹுஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இப்போ இவ்வளோ நாள் இப்போ அல்லாஹ் வந்து எங்களை விரும்பிட்டான், அல்லாஹ் எங்களை நேசம் கொண்டுட்டான். அதனால தான் அல்லாஹ் இந்த மார்க்க அறிவித்தாரான். அல்லாஹ் எங்களை நேசிக்கிறதுனால, அன்பு கொள்றதுனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அன்பு கொண்ட பிறகு அல்லாஹ்ட அன்பு தேவையில்லை நாங்கள் போயிடுமா? அப்போ எனவே நாங்கள் தெளிவாக விளைக்கிறோம், ஒரு மனிதன் காலத்தை செலவழிக்கிறதுல மிக சிறந்த முறையில் செலவழிக்கிற இடம்தான் அல்லாஹ்வை அறிவதற்காக அவன் செலவு செய்கிற நேரங்கள். அது குர்ஆன். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கிற இடங்களை பாருங்க. மனிதன் யாருக்கு? ரப்புக்கு எப்படி இருக்கிறான்? நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஏன்? அதாவது அவனுக்கு அந்த அந்த வசனத்துக்கு விளக்கம் என்னடா? அது வேற சூறாவில் வரதானே. அப்போ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? தஃப்சீர் என்னன்னா, அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள்களை எல்லாம் அவன் நினச்சி பார்க்க மாட்டான். அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்திருப்பான் தானே, அதை எண்ணி 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 பார்த்து அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு இருப்பான். லேசாக ஒரு மனிதனுக்கு சின்ன ஒரு சோதனை எல்லாம் கொடுப்பான். ஆனால் உடல் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். நல்ல கண்ணை, நல்ல பார்வையை, நல்ல சிந்தனையை, நல்ல ஆரோக்கியமாக நடந்து போகிறதுக்கு, ஆரோக்கியமாக எழும்புறதுக்கு, ஆரோக்கியமாக உறங்குறதுக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருப்பான். இதெல்லாம் மறந்து போட்டு லேசாக ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சதுனால அல்லாஹ் என்னை தரையிலையே, அல்லாஹ் என்னை தரையிலையே, இவன் தான் நன்றி கெட்டவன். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இங்கே அப்படிதான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அல்லாஹ் 60 வருஷ வாழ்க்கையை தந்த அல்லாஹ்வுக்காக நான் ஒரு 10 மணி நேரம் கூட ஒழுங்கா அவனை படிக்கணும்னு செலவழிக்கலன்னு எவ்வளோ பெரிய கை சேதம். 60 வருஷ வாழ்க்கை. எனக்கு அல்லாஹ் 10,000 நாட்களை தந்திருக்கிறான். ஒரு ஒரு 1000 நாளாவது அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்க இல்லையே. அப்போ என்ன நோக்கத்துக்கு நான் வாழ்றோம்? அது அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். ஆனால் இவர்களை தவிர, அவர்கள் தான் யார்? இல்லல்லதீன ஆமனு, ஒன்று ஈமான் கொண்டு. ரெண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான் அமல் செய்வார்கள். மூன்றாவது வதவாஸௌ பில் ஹக், ஹக் உண்மை சத்தியத்தை கொண்டு தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் உபதேசம் செய்து கொள்வார்கள். வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமை கொண்டு உபதேசம் செய்வாங்க. இந்த 4 அடிப்படைகள் யார்கிட்ட இருக்குதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த 4 அடிப்படை யார்கிட்ட இல்லையோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்போ வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். பாருங்க, ஆமனு ஈமான் கொண்டு, ஈமான் உறுதியான ஈமான். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சரியாக இருந்தால் தான் அமல் சாலிஹாக மாறும். ஷிர்கோட இருந்து கொண்டு செய்கிற அமல் சாலிஹ் இல்லை. ஈமான் நம்பிக்கை அக்கீதா தெளிவாக இருக்கணும். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் தெளிவாக இருக்கணும், அதில் ஷிர்க் இருக்கக்கூடாது. அப்போ ஈமான் தெளிவாக இருந்து வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்வார்கள். இந்த சாலிஹான அமல் செய்கிறதுக்கு சில அடிப்படைகள் இருக்குது. ஒன்று, ஈமான் சரியாக இருக்கணும். ரெண்டாவது இத்திபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது என்ன? ஒரு அமல் சாலிஹாக மாறுவதாக இருந்தால் முதலாவது அடிப்படை அவருடைய ஈமான் நம்பிக்கை சரியாக இருக்கணும், அவர்கிட்ட ஷிர்க் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இத்திபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். பித்அத் இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யலாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்க, அப்படி முடியாது. மூன்றாவது அல் இஹ்லாஸ், என்ன செய்யணும்? உள தூய்மையோடு அமல் செய்யணும். நான்காவது நன்மையை எதிர்பார்த்து செய்யணும். அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் தஆலா இதுக்கு நன்மை தருவான், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நன்மை தருவான், இந்த கூலி எனக்கு கிடைக்கும், ரப்பு பொருந்திக் கொள்வான். அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிறத உள தூய்மையாக செய்கிற மாதிரி அல்லாஹ்வுக்காக செய்கிறத ரசித்து ருசித்து செய்வாங்க. என்ற ரப்பு இதை பார்த்து நான் எவ்வளோ அவனுக்காக செய்கிறேன், அந்த தூய உள்ளத்தையும் அவன் எனக்கு இதற்கு பிரம்மாண்டமான கூலி தர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் அவாவையும் அல்லாஹ் பார்க்கிறானே என்று உள்ளார்ந்த அந்த எண்ணத்தோடு உள்ளத்தால் உணர்ந்து செய்யணும். அஞ்சாவது, செஞ்சு முடிஞ்ச பயம், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் துவா செய்யணும், பயப்படணும், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் இதை நீ நிராகரிச்சிடாத, யா அல்லாஹ் செஞ்சு முடிஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, ஏற்றுக்கொண்டானா இல்லையான அந்த பயத்தில் அல்லா இடத்துல கேட்டு இருக்கணும். தொழுக முடிஞ்சு என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், செஞ்ச பாவமா, யா அல்லாஹ் சின்ன பிள்ளைகள் வந்திருக்கும், யா அல்லாஹ் தொழுகையில் மன்னிச்சிரியா அல்லாஹ், அவள் அமல் செஞ்சாலும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், அப்படி யா அல்லாஹ் இதில் உள்ள சின்ன பிள்ளைகளை நீ மன்னித்து இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு மனிதன் முழுமையாக என்ன செய்வான்?
அல்லாஹ்விடத்தில் அப்படி அந்த பயந்த நிலையில் அமல்களில் இருந்து அவன் என்ன செய்வான், வெளியே வருவான். வெளியே வந்ததுக்கு பிறகும் அவனுடைய சிந்தனைகள்லாம் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான அந்த பயந்து அந்த நிலையோடு தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த அடிப்படைகள் 5 அடிப்படைகள் இருக்கும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த 5ம் இருந்தால் என்ன அமல் என்னவாகும், சாலிஹான அமலாக மாறும். அடுத்தது என்ன, இந்த பண்பு வேண்டும், வத்வாஸோ பில் ஹக், சத்தியத்தை உபதேசம் செய்யணும், சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட கணவன் உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு மத்தியில் இந்த சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்கிற பழக்கம் இருக்கணும். வீட்டில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க படித்து ஏதாவது தெரிஞ்சால் நல்லதை சொன்னால் கேட்கணும். நான் இப்படி ஒரு பயான் கேட்டேன், நான் இப்படி ஒரு ஹதீஸ் கேட்டேன், நான் இப்படி ஒரு ஹதீஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை உற்சாகத்தோடு வரவேற்று நாங்கள் கேட்கணும். பிள்ளைகள் அவளுக்கு என்ன தெரிய போகுது, இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிடக்கூடாது. நல்ல விஷயங்களை உபதேசம் செய்யணும். இந்த பண்பு இருக்கணும், ஒருவருக்கொரு உபதேசம் செய்யணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வத்தவாஸோ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு. என்ன ஒரு மனிதன் ஈமானோட சாலிஹான அமல் செஞ்சு சத்தியத்தை கொண்டு தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செஞ்சு கொண்டு நல்ல சத்தியத்தில் வாழ்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுக்கு அப்படியே இந்த பூத்தூவி அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்தி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி அப்படி அல்லாஹ் அருள்களை தந்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்க. நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனை வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நாங்கள் பொறுமையாக இருக்கணும். எங்களோட இருக்கிறவங்களுக்கு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்யணும். பொறுமைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி எங்களோட இருக்கிறோம். உதாரணமாக வைங்க, வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஈமானோடு இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு ஈமான் இல்லை, கணவனுக்கு ஈமான் இல்லைண்டா நீங்கள் பொறுமை செஞ்சு பிரயோசனம் இல்லை, உங்களோட பொறுமையை கெடுத்து விட்டுருவாங்க. ஏசுற ஏச்சிலையும் அவங்களுக்கு நீங்கள் உபதேசம் செஞ்சு பொறுமையாக இருக்கீங்கடா, எல்லாம் பொறுமையாக இருந்தால் வீடு நல்ல சுமூகமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, உங்களோட கணவன் பொறுமையாக இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லைண்டா வாப்பா அம்மாவுக்கு ஏசுற ஏச்சோட பொறுமையெல்லாம் இல்லாமல் போயிடும். அதை கேட்டு நாங்கள் அல்லாவுக்காக பொறுமை செய்வோம். ஆனால் பிள்ளைகளோட நிலையை பார்த்தா எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்படியா பேசுகிறான்னு சொல்லி அதில் கவலை பொறுமையை உடைச்சுட்ருவோம். அப்போ எனவே இந்த பொறுமையை எங்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர்களாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, பொறுமைங்கிறது நன்மை செய்கிறதுக்கு பொறுமை தேவை, பாவத்தில் இருந்து விடுபடுறதுக்கு பொறுமை தேவை. அதே மாதிரி எங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களில் இருந்து அந்த கஷ்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த கஷ்டங்களின் பொழுது பொறுமை செஞ்சு எல்லா இடத்துல என்ன செய்யணும், அருள்களை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த அடிப்படைகளை தான் இந்த குர்ஆனுடைய வசனம் இந்த சூரா அல் அஸ்ர் எங்களுக்கு சொல்லுது. அப்போ எனவே இந்த 4 பண்புகளும் உள்ளவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். சின்ன சூறா தான், 3 வசனங்களை கொண்ட சூறா. ஆனால் இந்த 3ம் வாழ்க்கையில வெற்றியினுடைய தத்துவங்களை சொல்லி தருகிறது. அப்போ அதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பாருங்க, கடைசியாக அல்லாஹு தஆலா இதை சுருக்கத்தை சொல்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக, காலம் எவ்வளோ பெருமதியானதுன்னு நமக்கு தெரியும். அப்போ காலத்தின் மீது சத்தியமாக, மனிதன் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் இவர்களை தவிர ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து சத்தியத்தை உண்மையை தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் உபதேசித்து பொறுமையை கடைபிடித்து பொறுமையும் தங்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டு இருப்பவர்களை தவிர இவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எனவே இந்த பண்புகளை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் இந்த 4 அடிப்படைகளையும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் இந்த சூறாவில் சொல்லப்பட்ட இந்த சிறந்த பண்புகளை கொண்ட நல்ல மூமின்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.